வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங். பெங்களூரில் ஒரு நல்ல வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும்னு யாராவது ஆசைப்பட்றீங்களா? நேராக மல்லேஸ்வரத்தில் இருக்க ஹல்லி மனைங்கிற ஹோட்டலுக்கு போங்க. 300 rupees பர் ஹெட்டு. நீங்கள் நல்லா ஒரு ஃபுல் மீல்ஸு சாப்பிட்லாம், அன்லிமிட்டெட் மீல்ஸு. போனோடனே வந்து ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்துருவாங்க, ஸ்வீட் லெமன் ஜூஸு. கொடுத்ததுக்கப்புறமா வந்து வாழையில போட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே பரிமாற ஆரம்பிச்சிடுவாங்க. எஸ்பெஷலி வந்து அது வந்து ஐயங்கார் ஃபுட்டு, வீட்டு ஃபுட்டு மாதிரியே இருக்கும். போனோன்னா பார்த்திங்கன்னா வந்து உப்பு, ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து கோசாம்பரின்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு இருக்கியா, உடச்ச பாசிப்பருப்பை வந்து இதை பண்ணி ஊற வச்சு அதில் வந்து வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொரியல் வைப்பாங்க. அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொரியல் வைப்பாங்க. அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி வைப்பாங்க. அது வந்து தோசை இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு இது வந்து சன்னா மசாலா, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்று வந்து ராகி ரொட்டி, இன்னொன்று வந்து அக்கி ரொட்டி. அக்கி ரொட்டினா அரிசி ரொட்டி. இது ரெண்டுத்துக்கு வந்து நீங்கள் வந்து காம்பினேஷனாக அந்த இது சாப்பிட்டுக்கலாம். இது வந்து போலி சொல்லுவாங்க. போலி வந்து அதில் வந்து நெய் ஊற்றி அது கொடுப்பாங்க. அன்லிமிட்டெட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மசால் தோசை, அதுக்கப்புறம் பூரி, ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் என்னது மிளகா பஜ்ஜி இதெல்லாமே கொடுத்தாங்க. அதை நான் எடுக்க மறந்துட்டேன். இது வந்து சூப்பராக இருந்தது. இது போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் போய்ட்டு வாங்கி சாப்பிடுங்க. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க இல்லையா, அது மட்டும் ஒரு மாதிரி கொலன்னு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா புலாவ்னு சொல்லுவாங்க பெங்களூரில். ஒரு பிசிபெல்லாபாத், அதாவது சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரைத்தா இது கொடுத்தாங்க. இது ரெண்டுமே டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிசிபெல்லாபாத் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸ்வீட்டாக பிடிக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும், எல்லாம் பிடிக்கலன்னா அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு வச்சாங்க. அப்புறம் ஒரு மிளகா பஜ்ஜி கொடுத்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் இதுதான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கீழே வந்து வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது பில்லு. ஒரு மீல் 300. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இது வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட்டு போனோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பீரியோன்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு எம்பீரியோ ரெஸ்டாரண்ட்டு. அதில் வந்து முன்னாடியெல்லாம் வந்து இது இருந்துச்சு, என்ன சொல்கிறது, பஃபே மாதிரி இருந்துச்சு, அன்லிமிட்டெடு, ஜஸ்ட்டு 200 தான். அந்த வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து அலக்காட் மட்டும் தான். நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம வந்து காசு கொடுத்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வாங்கிக்கணும். இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. சிக்கனெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான மீட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் சாப்பிட்டதை வச்சு சொல்கிறேன். பெங்களூரில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இது ட்ரை பண்ணி பாருங்கள், எம்பீரியோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது. மற்ற ரெஸ்டாரண்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் குவைட் நார்மல். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன். இதில் வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எப்படி தெரியுங்களா, மற்ற ஹோட்டலெல்லாம் வேணும்னா ஒரு பிளேட்டு கொண்டு வந்து வச்சுருவாங்க, அது அந்த அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. குவார்ட்டரு, ஹாஃபு, ஃபுல்லு இந்த மாதிரி 3 ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வேணும் குவார்ட்டர் வேணுன்னா குவார்ட்டர் வாங்கிக்கலாம், ஹாஃப் வேணுன்னா ஹாஃப் வாங்கிக்கலாம், அப்புறம் ஃபுல் வேணுன்னா ஃபுல் வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு நான்வெஜ் ஹாட் அண்ட் சோர் சூப் வந்து வாங்கியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்தது, குவைட் டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பப்படு, என்ன மசாலா பப்படு. இது பார்த்திங்கன்னா நான் குவார்ட்டர் தான் வாங்கியிருந்தேன். 2 பீஸ் இருந்துச்சு. ஒன்று லெக் பீஸு, இன்னொன்று வந்து சம்வாட் இது செஸ்ட் பீஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. க்ரீன் சட்னி செம்மையாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் கோபி ஃப்ரை அது வாங்கியிருந்தோம். கோபியில் வந்து கலரெல்லாம் கலக்கல, நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நானும் நல்லா இருந்துச்சு. நானில் வந்து அந்த மாதிரி என்ன சொல்கிறது, வெஜிடபிள் குருமா மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீ ரைஸுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. இந்த குழம்பு அது நல்லாவே இல்லை ஆக்சுவலி. அது என்னென்னா வந்து ஒரு மாதிரி இனிப்பாக இருந்துச்சு. தாலில் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த தாலுக்கும் அந்த இதுக்கும் சிசிலர் வந்து வாங்கியிருந்தோம். செம்மையாக இருந்தது, பட் காஸ்ட்லி ஆக்சுவலி. இது வந்து சம்வாட் ஏதோ 300 ரூபான்னு நினைக்கிறேன். 300 ரூபா இந்த சிஸ்லரு. ஒன்றும் இல்லை, ப்ரௌனிக்கு மேலே வந்து அந்த சிஸ்லரில் வந்து ப்ரௌனி வச்சு, அதுக்கப்புறம் வந்து மேலே ஐஸ்கிரீம் வச்சு சம் நட்ஸ் மேலே போட்டுட்டு அந்த சாக்லேட் இது இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்கிற சாக்லேட் சிரம் மாதிரி அதை மேலே ஊற்றுனாங்க. அந்த சிஸ்லரில் வந்து அப்படியே புஜு புஜுன்னு கொந்தளிச்சு இருந்துச்சு, லாவா மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் 5 நாள் கழித்து ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். அங்கே வந்து இது வந்து இந்த பஃபே மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலி. இந்த பஃபே வெஜ் இருந்துச்சு, நான்வெஜ் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த சிஸ்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து என்னென்னா அது பழைய அந்த எம்பீரியோட இது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.